This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம ஆட் போடுவோம் இல்லையா, அந்த ஆட் போடும்போது கீழே வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்கும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நிறைய பேர். அந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போய் அதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கேட்குற மாதிரி அதில் ஒரு மெசேஜோட அந்த போஸ்ட்டோட போய் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த வாட்ஸ்அப்புன்ற ஆப்ஷனை வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம போடுற போஸ்ட்டுக்கு அது வராது. ஃபேஸ்புக் பேஜில் நம்ம போஸ்ட் போடும்போது மட்டும்தான் அந்த ஆப்ஷன் நமக்கு அதில் ஷோ ஆகும். ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ்புக் பேஜை வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ்புக் பேஜ் எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே நான் வீடியோவில் நான் என்னோடய சேனலில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த வீடியோ பாருங்கள். அண்டு இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேஜுக்கு போகலாம். பேஜஸ்ன்ற போயிட்டிங்க அப்படின்னா நம்ம பேஜஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அது நம்ம ஸ்விட்ச் கொடுத்தா அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ நம்ம நார்மலாக ஃபோட்டோஸில் நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கேட்கும். வாட்ஸ்அப் பட்டனா, மெசஞ்சர் பட்டனா, கால் பட்டனா, என்ன ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது கேட்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பட்டன் பண்ணிங்கன்னா கீழே வாட்ஸ்அப்னு வரும். நீங்கள் மெசஞ்சர் பண்ணிங்கன்னா மெசஞ்சர்னு ஒரு ஆப் இருக்கும். நம்ம ஃபேஸ்புக்கில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக மெசஞ்சர் ஆப் உங்களுக்கு தெரியும். அந்த மெசஞ்சரில் நமக்கு வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. கால் பட்டன் அப்படின்னா நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போகும். நமக்கு வேண்டது வாட்ஸ்அப் மட்டும் போதும். நம்ம வேறு எந்த ஆப்ஷன் நம்ம பண்ண வேண்டாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் பட்டனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு மெசேஜை நம்ம டைப் பண்ணிக்கலாம். இது நான் வந்து ஒரு ஜாப் நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரிக்காக நான் ஒரு மெசேஜ் போடுறேன். ஸோ நான் வந்து ஒரு மெசேஜ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துட்டு அதை நான் வந்து ஆட் வாட்ஸ்அப் பட்டன் கேட்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போஸ்ட்டு கீழே வாட்ஸ்அப் பட்டன் ஒன்று ஷோ ஆகும். ஸோ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ போஸ்ட் பண்ண உடனே இது வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணுறீங்களா, மேக் இட் ஈஸியாக கஸ்டமர்ஸ் அண்ட் மெசேஜஸ் பட்டன் டு யுவர் போஸ்ட், இது வந்து நீங்கள் ஆட் பட்டன் கூட நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் இது வந்துருச்சு பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. ஸோ இதை கிளிக் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு கொடுத்துருந்தீங்களோ ஃபேஸ்புக் பேஜில் கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக அது போகும்.